இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ரிசல்ட்டுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வர இருக்கு. ஸோ யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எலெக்ஷன் நடக்கிறப்ப எப்போதுமே பக்கத்துல குரு பெயர்ச்சி ஆயிருவார். அந்த குரு தான் யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற நிர்ணயம் பண்றவர். அப்ப அந்த கோச்சார குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி, அப்புறம் கோச்சார குரு பார்க்கிற ராசி, இந்த ராசிகளின் நட்சத்திர எழுத்துகள், அந்த எழுத்தை பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவாங்க. இது ரூல் நம்பர் 1. அப்போ இப்போ கோச்சார குரு எங்கே இருக்காரு? மிதுனத்தில் இருக்கார். அப்போ மிதுனம். அடுத்து பார்க்குற ராசி எது? கும்பம், தனுசு, துலாம். அப்போ இந்த 4 ராசி தான் இப்போ நமக்கு கணக்கிலே எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 4 ராசிகளின் நட்சத்திர எழுத்துகள். அப்போ இப்போ குரு நிற்கிறது மிதுன ராசி. அப்போ மிதுனத்தின் நட்சத்திர எழுத்து கா வரிசை. அடுத்து கும்பத்தை குரு பார்க்குறாரு. அப்போ கும்பமுக்கு சா வரிசை, தா வரிசை. அடுத்து துலாம குரு பார்க்குறாரு. துலாமுக்கு ரா வரிசை. அடுத்து தனுச குரு பார்க்குறாரு. தனுசுக்கு பா வரிசை. அப்போ இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க. இதில் சனியும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சனி 10ஆம் பார்வையை எதை பார்க்குறாரு? தனுசு ராசியை பார்க்குறாரு. அப்போ தனுசின் எழுத்துக்கள் எது? பா. அப்போ அந்த தனுசு எழுத்தான பா சனி பார்வையினால் பலம் குறைவு. அடுத்து மீதி உள்ள இந்த எழுத்துக்கள் எது? சாவரிசை, தாவரிசை, காவரிசை, ராவரிசை. இந்த எழுத்துக்கள்லாம் வெற்றி பெறும். அப்போது முக்கிய கட்சியின் தலைவர்கள் நம்ம எடுத்துப்போம். அப்போது டிஎம்கே தலைவர் ஐயா ஸ்டாலின் சார். அப்போ ஸ்டாலின் சாவரிசையில் பேர் ஆரம்பிக்குது. அப்போது சாவரிசை அப்போ நம்ம ரூலில் ஃபாலோ ஆகுது. அப்போ வெற்றி பெறும் எழுத்து. அடுத்து விஜய் சார். அப்போ விஜய் சாரோட ஒரிஜினல் பேர் என்ன? ஜோசப் விஜய். அப்போ ஜோசப் அப்படிங்கிறதே சா உச்சரிப்பு தானே. அப்போ அதுவும் சாவரிசை. அப்போ அந்த சாவும் வெற்றி பெறும் அடுத்த எழுத்து. அடுத்து சீமான் சார். அதுவும் சாவரிசை பெயர். அப்போ சா வெற்றி பெறும். அடுத்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சார். அப்போ பழனிசாமி பா வரிசை. அப்போ பா வந்து தனுசின் எழுத்து. அது சனி பார்வை பெறதுனால பலம் குறைவு. அப்போ பா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ பா கஷ்டம். அப்போ என்ன? டிஎம்கே, நாம் தமிழர், டிவிகே இந்த 3 கட்சிகளின் எழுத்துகள் தலைவர் சாவரிசை வர்றதுனால அவங்களுக்கு 3க்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம். அடுத்து ஏடிஎம்கே பா வரிசையில் பழனிசாமி சார் வர்றதுனால வாய்ப்புகள் குறைவு.